வணக்கம். நான் உங்கள் சரவணன், வழக்கறிஞர். இன்னைக்கு நான் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு போனேன். அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுஷ்கோடி போகிற வழியில் போகணும். அது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கோயில் வந்து ரெட்டத்தாழை முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவிலை வச்சு இரண்டு துறைகள் வந்து அதிகார மோதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அறநிலைத்துறையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும். அதாவது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு உபகோயில் தான் அந்த ரெட்டத்தலை முனீஸ்வரர். சுமார் 200 வருடங்களுக்கு பழமையானது. பல்வேறு மக்களுக்கு அது வந்து ஒரு குலதெய்வமாக இருக்கு. அங்க உள்ள மீனவ மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமா இருக்கு. நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த கோவில் வந்து போற்றப்படுகிறது. அப்படி இருக்கிற கோயில்ல வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த கோவில்ல வந்து வனத்துறை வந்து திடீர்னு எடுத்துக்கிட்டாங்க. இது சம்பந்தமா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் தூங்கியிருப்பாங்க போல. அதை பத்தி அவங்க கவலைப்படலை. அதற்கு பிறகு அந்த வனத்துறை வந்து கையகப்படுத்துற விஷயம் தெரிஞ்ச பிறகு அறநிலையத்துறை என்ன பண்றதுன்னு சொல்றதுக்குள்ள வனத்துறை எல்லாமே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அந்த பக்கம் யாராவது சும்மா தெரியாதவங்க போனா கூட இது வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு, நீ அனுமதி வாங்கினையான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் சாமி கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த நிலையில வந்து அறநிலையத்துறை வந்து சுமார் ஒரு 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கி கோவிலை வந்து பழைய கோவிலை இடிச்சிட்டு ஒரு புது கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வனத்துறை வர்றாங்க, வந்து எங்க அனுமதி இல்லாம நீங்க கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுன பாதி கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கோவில வனத்துறை வந்து இடிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அதிகார திமிர்! வனத்துறை வந்து இடிக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அதுவும் வேற யாரு? நம்ம மனிதனுக்கு மனிதன் ஒரு ஈகோ இருந்தா பரவாயில்ல. அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோவிலை வனத்துறை வந்து இடிச்சிருக்காங்க. இது வந்து பாரம்பரியமா அந்த கோவிலை வழிபடக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய வருத்தங்கள் வந்து இருக்கு. இது வந்து சம்பந்தப்பட்ட துறைகள் பேசி தீர்ப்பதை விட்டுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு பக்தர்களோட உணர்வுகளை வந்து இவங்க மதிக்காம இடிச்சிருக்காங்க. இதோட விளைவுகள் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த கடவுள் வந்து இனிமே அது என்ன பண்றாருங்கிறத பாத்துக்கிற வேண்டியதுதான். இதே வனத்துறை தனுஷ்கோடியில பல்வேறு கடைகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 கடைகள் இருக்கு. அந்த கடைகள்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க? அந்த கடைகளை போய் இடிக்க வேண்டியதானே? அதற்கு அதிகாரம் அவங்களுக்கு இல்லையா? இல்ல இந்த கோவிலை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சிருக்காங்களா? நான் வந்து ஹைகோர்ட்ல ஒரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த கோவிலை வந்து பாதைகள் அமைக்கணும், தண்ணி வசதி ஏற்படுத்தணும், இது மாதிரி டாய்லெட் அமைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சில உத்தரவுகளை மாண்புமிகு நீதிமன்றம் வந்து வனத்துறைக்கு ஆர்டர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆர்டர்ஸ் போட்டு 5 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் அவங்களால எடுக்க முடியல. கோர்ட்டு உத்தரவை வந்து அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. ஆனா அவங்க தன்னிச்சையா அவங்களா போய் அந்த கோவிலை இடிக்கிறதுக்கு எந்த அதிகாரி உத்தரவு கொடுத்தாரு அப்படிங்கிறதான் தெரியல. இது வந்து அறநிலையத்துறை அமைச்சரும் ஃபாரஸ்ட் மினிஸ்டரும் 2 பேரும் சேர்ந்து பேசி இந்த கோவிலை வந்து யாரோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, கோவிலை வந்து கட்டுறதா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். இது வந்து சாதாரணமாக ஒரு கோவிலை இடித்தோம் அப்படிங்கிறது வந்து இனிமேல் எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் இடிச்சேங்கிற வரலாறு இனிமே வரக்கூடாது. வேறு வேறு ஆட்சிகளில் இது இடிக்கப்பட்டிருக்கலாம் பல்வேறு கோயில்கள். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இனிமேல் எந்த விதமான ஒரு கோயிலும் இடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பொதுமக்களோட விருப்பமாகும்.